ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே. இந்த திருச்செந்தூர் முருகன் மேலே நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். நான் என் மேலேயே சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொய்யா இருக்குமான்னு யோசிச்சு பாரு. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இதில் உனக்கான தேவைகளை நிறைவேற்றும் விதமாக பொக்கிஷங்களை நிரப்பிக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். தனியாக யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீரும், நீ தனியாக தவிச்சு கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகப்பட்ட துயரமும் எதுவுமே வீணாக போகிறதில்ல. இப்போ உன்னுடைய எல்லா துயரங்களையும் முடிச்சு வச்சு உனக்கு துன்பத்தை கொடுத்த மனிதர்களையும் ஒதுக்கி வச்சு உன் வாழ்க்கையில் நீ எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கும்போது இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து நிற்கும். ஆம் என் செல்லமே, சகல செல்வங்களையும் கொடுத்து சகல உனது தேவைகளையும் நிறைவேற்றி சகல ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கூட உன் வாழ்க்கையில் ஒப்படைக்கிறதுக்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகனே உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன் வீட்டில் உன் மனதை ஒளிப்படுத்தும் விதமாக, உன் மனசுக்கு சந்தோஷம் தரும் விதமாக உனக்காகவே உன் வீட்டில் விளக்கேற்றிட்டேன் என் செல்லமே. உன்னுடைய ஆசையும் லட்சியமும் இப்போ நிறைவேறப் போகுது. நீ எண்ணி ஏங்கிய கனவுகளெல்லாம் இப்போது உன் கரம் வந்து சேரும். நீயும் செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை அணுவாக ரசித்து வாழ போகிற. நீ அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதை தானே நான் வட்டியும் முதலுமா உனக்கு தருவேன்னு சொன்னேன். நீ அன்பு கொடுத்திருந்தாலும் அது பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அது பல மடங்காக இப்போ உன்கிட்டயே வந்து சேரப்போகுது. உன் மனசோட தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுத்துக்க. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் உன் அப்பன் முருகன் சரியாக நடத்தி முடிப்பேன். இது நாள் வரைக்கும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் ஏற்று அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. சீக்கிரமே யார்கிட்ட உனக்காக பேசணுமோ, யார் மனசில் நல்ல விதங்களை போடணுமோ, யார் மன மாற்றங்களை உருவாக்கி நீ நினச்சதை செயல்படுத்தும்படி செய்யணுமோ அது எல்லாத்தையும் கூட நான் உனக்காக செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்வமே. உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி இப்போது உன்னிடமே வந்து சேரப்போகுது. உன்னுடைய வினை தீர்வதற்கு சில நாட்கள் இருந்தாலும் அதற்கு முன்பாகவே என்னுடைய வேலைகள் ஆரம்பிச்சிட்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது நான் பல மாற்றங்களை உண்டாக்குவதற்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பதற்குமாக தானே உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் தருவேன். சில காரணங்களால் நான் உனக்கு சில வாய்ப்புகளை கொடுத்தும் கூட அதை நீ பயன்படுத்திக்க முடியாமல் போயிருச்சு. ஆனாலும் இனிமேல் அப்படி எதுவும் உன்னை விட்டு தவறி போகும்படி நான் விட்டுறாமல் உனக்கான வாய்ப்பை உன் கைகளிலேயே ஒப்படைக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும். இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் எல்லாம் ஒன்றுமில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு தூசியாய் உன்னை விட்டு தூரமாய் துரத்தி அடிக்க போகிறேன். உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நானே இருக்கும்போது சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு பெருசாக தெரியாது என் செல்வமே. அத்தனையும் தூசி போலவும் துரும்பு போலவும் நான் துரத்தி அடிக்க வந்துட்டேன். ஓ வாழ்க்கையில் இனி நீ யாரை பிரமிச்சு பார்த்து நின்னியோ அவங்கள விட மிக சிறப்பான சந்தோஷத்தை பெற்று இன்பமாய் வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துடுச்சு. உன்கிட்ட வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் இப்போது தானாகவே வந்து சேரும். உன்னை சுற்றி இருக்கிற தடைகளும் தடங்கல்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகி போக போகுது. மற்றவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ ஏதாவது சொன்னால் கூட அதன்படி கேட்டு நடப்பாங்க. ஆனால் நீ அவங்கள விட்டு விலக நேரும்போது போது ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறும்போது உனக்கு எதிராக என்ன நடந்தாலும் அவங்க உனக்கு ஆதரவாக உனக்கு துணையாக வந்து நிற்க முடியாதவர்களாகத்தானே இருக்காங்க. உனக்கு எதிராக இனிமே அப்படி யாரும் சதி செய்யும்படி நான் விட்டுட மாட்டேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற நீ நல்வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். மனசளவுலையும் உடலளவுலையும் நீ பட்ட காயமும் வலிகளும் வேதனைகளும் எனக்கு தெரியும் என் செல்வமே. அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு தான் இப்போ உன் வாழ்க்கையவே வசந்தமாக மாற்ற வந்திருக்கேன். எப்போதும் நீ நேர்மறையாக சிந்தித்து செயல்படும்போது உனக்கான விஷயங்களும் நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதானே. அப்போ முதல்ல நீ சந்தோஷமாரு. உன்கிட்ட இல்லாததை உன்னால் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? முதல்ல நீ சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சிகரமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அப்படி வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை உன்னால் செய்ய முடியும். நீ கேட்டபடியே உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகிறேன்.
நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படி இப்போது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்வமே. இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக தான் இருக்க போகுது. நீயும் நல்ல நலமாகவும் வளமாகவும் வாழப்போற. என்கிட்ட எதையும் வேண்டி கேட்காத என் அன்பு பிள்ளையான நீ எனக்கு அது வேணும் இது வேணும்னு பெருசாக பேராசைப்பட்டு என்கிட்ட கேட்கல. அதிகபட்சம் என்கிட்ட கேட்டது என் பிரச்சனையை தீர்த்து வைங்க, என் கஷ்டத்தை போக்கி வைங்க, எனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை கொடுங்கன்னு தானே கேட்டேன். ஆடம்பரமாக வாழ நினைக்காம அவசியத்திற்காக மட்டும் என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு என் அன்பு பிள்ளையான உனக்கு தேவையானதையெல்லாம் செய்வதற்காக தான் இப்போது இந்த மூட்டையை உன் கண்களில் காட்டினேன். இதன் மூலமாக உன்னை சுற்றி இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும். எது உனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும், எந்த மனிதர் உனக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், என்னுடைய கரங்கள் உன்னை ஒருபோதும் கைவிடாது என் செல்வமே. இதோ உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கு ஏற்றார் போல உன்னுடைய தகுதியையும் திறமையையும் நான் உயர்த்தி காட்டப் போகிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் அவர்களுக்கு தான் அது இழப்பாகவும் அவர்கள்தான் பலவீனமான ஆளாகவும் மாறுவாங்களே தவிர உனக்கு அதில் எந்த இழப்போ பலவீனமோ கிடையாது. ஏன்னா நீ தைரியமான ஆள், பலம் உள்ள ஆள், திறமையுள்ள ஆள். அப்படி இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாக தானே நடக்கும். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து ஏமாந்து போகாத. எல்லாருக்கிட்டையும் உன் மனசில் பட்டதை அளவாக இயல்பாக பேசக்கூடிய ஆளாரு. யார் மனசும் காயப்படாத அளவுக்கு அன்பை தெளிவாக கொடுத்து விடியேன் செல்வமே. பசிக்கு உணவும் பண்பு மாறாத உன்னுடைய நல்ல குணமும் தான் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டப்போகுது. ஏன்னா நீ ஆடம்பரமாக அதை இதை வாங்கி சாப்பிடணும், பெருசாக படவபடமாக வாழணும், பெருமைக்கு மாரடிக்கணும்னு எதையும் செய்யலை. அதே போல் எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் உன் குணமும் மாறலை. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி வாழ நினச்ச உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன். அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் வாழ்க்கையினா என்னங்கிற புரிதலை நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீ நல்லா யோசித்து ஒரு முடிவெடுத்தினா அதுக்கு பிறகு எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேராது. அவசரப்படாமல் பொறுமையாயிரு. நீ யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் முடிவாக உனக்கான நல்லதை நான் செஞ்சு முடிப்பேன். அளவு கடந்த அன்பு காட்டுபவர் யாராக இருந்தாலும் அவர்களை நீ அலட்சியம் செய்துவிடாதே என் செல்வமே. ஆனால் நீ யார் மீதும் அளவு கடந்த அன்பு காட்டி அடுத்தவர் அவமதிக்கும்படி நடந்து கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உண்மையிலேயே அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுபவர் மனிதர்களை எல்லாம் அடுத்தவங்க அலட்சியம் செய்து அவதிப்பட வச்சு அவமதிக்கவும் செய்கிறாங்க. சீக்கிரமே உன் மதிப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் அளவான அன்போடும் பண்போடும் நடந்துக்க பாரு. யாருக்கும் தெரியாமல் நம்ம தவறு செஞ்சால் யார் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு ஒருபோதும் யாரும் அறியாமல் தவறு செய்ய யோசிக்காதே. யாருக்கு எது தெரியுதோ இல்லையோ எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் மனசாட்சியும் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறதுங்கிறத மறக்க வேணாம். அப்படி நீ தவறு செய்யும்போது உன் மனமே உன்னை கண்டித்து கண்காணித்து தக்க சருவத்தில் அது சாட்சியாக என்கிட்ட வந்து சொல்லும். நீ ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்ய யோசிக்கவும் கூடாது என் செல்வமே. நல்லது கெட்டது எதுன்னு உன் புத்திக்குள் புகுத்துவதற்காக தானே நான் நித்தமும் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லதாகவும் நீ நினச்சது போலவும் உன் மனசுக்கு சந்தோஷம் தரும் விதத்திலும் நடத்தி முடிப்பேன்.